ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறியா? எல்லோரும் நல்லா இருப்பீன்னு நான் நம்புகிறேன். இப்போ இன்னைக்கு லீவு, அதனால் இன்னும் பஹ்ரைன் அப்படி ஒரு சுற்றி ஒரு டூர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக என்ன பண்ணால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கூட கிளம்புவோம். அதனால் இப்போ வீடியோ கொஞ்சம் லெந்தாக தான் இருக்கும். அதனால் நம்ம இன்னும் ஒரு சின்ன என்ட்ரோ போட்டுட்டு நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய், இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் பஹ்ரைன் ஒரு ஒன் டே டூர் போடலான்னு இருக்கேன். அதான் டே ஆஃப் லைஃப். இன்னும் என்னென்ன பண்ணோம், எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களோட இன்னும் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது எல்லோரும் இப்போ பஹ்ரைன் வந்தாச்சுன்னு சொன்னால் மாலு, இந்த மாதிரி பார்க்கு, ஏகப்பட்ட இடங்கள், மால் இதெல்லாம் பார்ப்பாங்க. அது நம்ம இன்னும் என்ன பார்க்க போகிறோம் இல்லை, அதையெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. அப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம அந்த குகைகள், மலைகள், இந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ராவல் தான் இன்னும் பண்ண போகிறோம். அதுக்காக இன்னும் நம்ம கூட யாரெல்லாம் வரான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இவர் தான் நம்ம நித்யானந்தம், இவர் நவநீத், அவர் நம்ம டேனியல் ப்ரோ. அப்போ நாங்கள் கூட மொத்தம் 4 பேராக போகிறோம். சரியா? நம்ம இனி முதல்ல எங்கே போகிறோம்னா பஹ்ரைன் கேவ்ஸ். அதாவது சாதா இது யாரும் போட்டிருக்க மாட்டாங்க வீடியோ. இருந்தாலும் யாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. இப்போ நம்மளே இப்போ இந்த லொக்கேஷன் பார்த்து தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ வழியும் கூட நமக்கு சரியாக தெரியாது. இப்போ நம்ம நித்யானந்தா தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம அவரு கூட தான் நம்ம இன்னும் ட்ராவல் பண்ண போகிறோம். சரியா? நம்ம இன்னும் போகலாம். வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ வந்து லெந்தாக தான் இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுடுங்க. நான் போக எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். வாங்க பார்ப்பேன். நம்ம இப்போ போயிட்டே இருக்கோம். ஆனால் அந்த இதை எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இப்போ குதிரைவேலேருந்து கிளம்பியிருக்கோம். இப்போ குதிரைவேலேருந்து நம்ம போயிட்டே இருக்கோம். நம்ம இன்னும் போக பார்த்துட்டே போகலாம். பாருங்கள், பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது. அதான் ட்ராவலிங் சேர்த்து நான் எடுத்துருக்கேன். நான் போகும்போது இருக்க இதுவும் பார்க்கணும். அதுக்குள்ளே வரும்போது இருக்க நைட் வியூவும் நான் காட்டி தரேன். போக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்.
வந்து இந்த பாலைவனத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி வச்சா யாராவது நம்புவாங்களா பாருங்க. நம்ம ஊரோட அழகா இருக்கு. இந்த சைடெல்லாம் மரங்களும் ஃபுல்லா கஜூர் மரங்களும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கு. அதே போல பஸ் டிராவலிங் நல்ல இந்த நம்ம கார்ல டிராவல் பண்ணது நல்லா இருக்கு. இது போல நம்ம இறங்கி நடந்தா இதோட நல்லா இருக்கு. இது போக போக இனி பாலைவனம் தான். நம்ம இப்போ இதுல சிட்டிலேருந்து நம்ம இப்போ அவுட்டருக்கு வந்துட்டோம். நம்ம இனி பாலைவனத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டே இருக்கோம். இனி பாலைவனம் போக போக என்னன்னா எண்ணெய் ஆயில் ஃபேக்டரி தான் ஃபுல்லா. நம்ம எல்லா எண்ணெய் அதை பார்க்கலாம், பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்க மரங்கள் எல்லாம் பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் பார்த்தேன்ல, இப்ப இனி வர்றது எல்லாமே பாலைவனம் தான். இனி வர வர ஒவ்வொரு ஆயில் ஆயில் எடுக்கக்கூடிய இடங்கள் தான். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இது எல்லாமே ஆயில் எடுக்கக்கூடிய இடங்கள் தான். அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம அரபி கண்ட்ரிலே முதல்ல ஆயில் ரெடியா பண்ணது இங்க நம்ம பஹ்ரைன்ல தான். பஹ்ரைன்ல முதல் ஆயில் எங்க இருக்குன்னு சொல்லி அந்த ஜபல் துக்கான் அப்படின்னு சொல்ல இடத்துல தான் இந்த ஆயில் எடுக்கக்கூடிய இடம் இருக்கு. அதே போல முதல்ல யாரு எடுத்தாங்கன்னா நம்ம இந்த பாப்கோ கம்பெனி தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அதை இந்த கனடால இருந்து கலிபோர்னியா அவங்க வந்து தான் அதை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தது. அதனால அரபு கண்ட்ரில முதல்ல ஆயில் ரெடி பண்ணது பஹ்ரைன் தான். நம்ம பார்க்கறது எல்லாமே அதுதான். இந்த பைப் எல்லாம் நீங்க பாக்குறீங்களா, இது எல்லாமே நம்ம அந்த ஆயில் போகக்கூடிய பைப்பு தான். நான் பாக்குறீங்களா, எல்லாமே ஃபேக்டரி தான் இங்க. அது போல இந்த ஆயில் மட்டும் இல்ல, இந்த சைடு பார்த்தா இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கு, ஆயில் ஒர்க் நடக்கு. அதுபோல இங்க ஒர்க்கர்ஸ் கேம்பும் இருக்கு. கேம்பு இருக்குன்னா சிறிய இதுதான். நீங்க இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள். ஏன்னா நம்ம போற விடுது ஃபுல்லா பாலைவனம் தான். பாலைவனத்துல தான் இருக்கு அந்த கேவ்ஸ் பார்க்கணும். போகும்போதே நம்ம இதையும் பார்த்துட்டே போகலாம். பாருங்க போறது மலைகளும் எல்லாம் சுத்தி கண்ணட்டு தூரம் வர எதுவுமே இருக்காது, எல்லாம் பாலைவனம் தான். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே கம்பெனில இருந்து ஃபுல்லா சாணங்கள் ஏற்றதும் கொண்டு போறதும் இந்த மாதிரி தான் இருக்கும். அது போல சின்ன வண்டிகள் எல்லாம் போறது எதுக்குன்னு இல்லைன்னா நம்ம அந்த ஒர்க்கர்ஸை கொண்டு விடுறதும் எடுத்துட்டு வர்றதும். அது போல இங்க கேம்பும் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள உள்ள இதாக தான் இருக்கு. இங்க எல்லாம் பஸ் எல்லாம் வர்றதெல்லாம் குறவு தான். ஏதாவது இந்த நீங்க பார்க்கக்கூடியது எல்லாமே கம்பெனி உள்ள ஒர்க்கிங் உள்ள வண்டிகள் தான். அதுபோல இங்க எல்லாம் பஸ் எல்லாம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இருந்தாலும் ஏதாவது 1-2 மணிக்கு ஒரு பஸ் என்ன அப்படி வந்தாதான் இருக்கும். கூடுதலும் இங்க பஸ் யாத்திரைகள் குறவு தான். அது இங்க எல்லாம் வரணும்னு சொன்னா மேக்சிமம் அவர்கள் சொந்த கார்ல வரணும், இல்லைன்னா வாடகை வண்டி பிடிச்சிட்டு தான் வந்து வரணும். அப்பதான் இங்க எல்லாம் வந்து பார்க்க முடியும். ஏன்னா இது ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருந்ததுனால இங்க வேற இங்க ஒரு மாலோ பார்க்கோ எதுவுமே இருக்காது. அதாவது ஒரு கோல்டு ஸ்டோர் கூட இங்க பார்க்க முடியாது. நம்ம ஒரு குடிக்க தண்ணி வேணும்னா கூட நம்ம கொண்டு தான் வரணும். ஏன்னா இங்க வந்து நம்ம ஒரு கடையில வாங்கணும் சொல்லிட்டு எல்லாம் இங்க நடக்காது. ஏன்னா இதெல்லாம் மற்ற ஏரியானால எதுவுமே இருக்காது. அதனால நம்ம இங்க வரும்போது அதுக்கு தயாரா வரணும். ஏன்னா வெயில் நேரத்துல வந்துட்டு இங்க வந்து குடிக்க தண்ணி இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்தா நடக்காது. ஏன்னா அதுக்குள்ள வரும்போதே அதுக்குள்ள தயாரில் வரணும். நாங்களும் வரும்போது குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் நாங்கள் எல்லாம் எடுத்து சேஃப்டியாக தான் வந்துட்டு இருக்கோம். பார்த்துட்டுலாம் எல்லாமே அந்த ஆயில் எடுக்கக்கூடிய இதுதான். இதை நம்ம கடைசி ஏதாவது ஒரு இதை நான் உங்களுக்கு கிளியராக ஒன்று காட்டி தரேன். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கனால நம்ம எல்லாம் பார்த்துட்டே போகலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதெல்லாம் கண்ணுக்கிட்ட இது இந்த கிளைமேட்டு மாற நேரம் எல்லாம் புழுதி காத்தடிக்க நேரங்கள் எல்லாம் இங்கே எல்லாம் வண்டி ஓட்டணும்னு சொன்னாக்கி ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னாக்கி அப்போலாம் அந்த மணல் காற்று வந்து அடிக்கும்போது நமக்கு வந்து ட்ராவல் பண்ணது நல்ல என்ஜாயா இருக்கும். ஆனா வந்து வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கு. நம்ம இனி தேசம் நெருங்கிட்டோம். மலைகிட்ட கேவ்ஸ் பக்கத்துல போயிட்டோம்னு தெரிய தோணுது. பார்க்கலாம். பாருங்க அந்த எல்லாம் கம்பெனிகள் இதெல்லாம் டென்ட் போட்டு புதிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாள் போக டெவலப் ஆக ஒவ்வொரு இது வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஏதோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு தான் தெரியல. எல்லாம் வெறும் பொட்டல் காடு போல தான்.
போயிட்டே இருக்க பாருங்க, உங்களை நான் லாங் வியூவில் காட்டி தரேன். இந்த பாலைவனம், இப்போ பாலைவனம் பாருங்க, கண்ணு கிட்ட தூரம் வர எதுவுமே இருக்காது, ஒன்லி வெறும் ரோடு மாத்திரம் தான் இருக்கும். பார்க்கறது சூப்பரா இருக்குல்ல. பாரு, இங்க இருந்து பார்க்கும்போது அங்க வானம் தரையை தொட்டு இருக்கிறது போல தெரியுது. நம்ம எதாச்சும் நம்ம இடத்த நெருங்க போறோம். கேவ்ஸ் வரப்போகுது. இந்த சைடு பார்க்க வியூ எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஏன்னா இதுல ஒரு சாயங்கால நேரம் 3-4 மணி இருக்கு நாங்க இப்ப வந்துட்டு இருக்குது. ஒரு ஏரியா தாண்டி இருந்தாலே ஃபுல்லா, அதுக்கப்புறம் ஃபுல்லா ஆயில் கம்பெனி தான். பார்க்கறது எல்லாமே ஆயில் கம்பெனி தான். எண்ணெய் கிணறு பக்கத்துல வந்துட்டோம். அதாவது நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம், மலைப்பகுதிக்கு வந்துட்டோம். நாங்க எல்லா இடமுமே இங்க எண்ணெய் கிணறா இருக்கிறதுனால தான் நம்ம ஒண்ணு வந்து பக்கத்துல இப்போ க்ளோஸ்அப்ல எடுக்கும். பாருங்க, எல்லாம் இப்படிதான் இருக்கும். இது போலதான் எல்லா மிஷினும் இருக்கும். இது நம்ம இப்போ இங்க நிக்கணும், பைரன் கேவ்ஸ்ல தான் நிற்கும். பார்த்துட்டோம் பாருங்க, இன்னைக்கு கேவ்ஸை பார்க்கலாம். அங்க பாருங்க, இதுதான் மலை. அதாவது இது வந்து பறந்து விரிஞ்ச மலையாகும். இந்த வீக்கெண்ட் ஆனதுனால ஆட்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நம்மளும் இனி மேலே போய் பார்க்கலாம். பாருங்க, மலைன்னா நல்ல பெரிய மலையாட்டு, இது பறந்த மலையா இருக்கு. நம்ம இனி போய் மேலே போறோம், போயிட்டே இருக்கும். மலையில் வந்து இது வந்து திட்டா தான் இருக்கு. அந்த திட்டு ஒவ்வொரு அடுக்கடுக்கா இருக்கு. பாருங்க, ஃப்ரண்ட்ல ஆள்களெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது தெரியுது ஏதோ கட்டி எடுத்தது போல. பார்க்கலாம். ஆனா இது வந்து முன்ன வந்து கொஞ்சம் போல இப்ப சமீபத்துல ரீசெண்டா பண்ணது போல தான் தெரியுது. அது எக்ஸ்ட்ரா கட்டி எடுத்தது போல பார்த்தலாம். பாருங்க, இது வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் கட்டி எடுத்து அதுக்கு டோர் போட்டது போல இருக்கு. மலையில இதெல்லாம் இங்க இருந்திருப்பாங்கன்னு தோணுது. அதனால ஆட்கள் வசிச்சு வந்தது போல தான் தெரியுது. நம்ம இன்னும் பார்க்கலாம் எல்லாத்தையும். எல்லாம் ஒவ்வொரு அடுக்கடுக்காட்டும் இந்த அடுக்கு அடியில வந்து நல்லா அந்த குகை போல இருக்கு. இதுலே ஆட்கள் வசிக்கிறதுக்குள்ள இது போல தான் இருக்குது. இந்த திட்டு பிள்ளையா இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பல 100 வருஷங்களானதான் இந்த மாதிரி பிள்ளை எல்லாம் வந்து உருவாகும். அதனால இதெல்லாம் பல 100 வருஷங்களுக்கு மேல ஆயிருக்கும். இதுல எல்லாம் இதுக்கு முன்னாலெல்லாம் இதுக்கு ஆட்கள் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ நான் முதல்ல தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் மேலேயும் இருக்கு, அடுக்கடுக்கா இருக்கனால நம்ம ஒவ்வொரு திட்டத்துல மேலே இருக்கு பார்க்கலாம். இப்போ நீ இந்த நான் இதை கட்டி வச்சிருக்காங்களே, இது ஒரு டோர் போல எல்லாம் போட்டிருக்கு. நம்ம இன்னும் டோரையும் திறந்துட்டு உள்ள போய் பார்க்கலாம். உள்ள குகைகள் எப்படி இருக்கு, உள்ள ஆட்கள் இருக்காங்களா என்ன அதுன்னு சொல்லி நம்ம எல்லாம் உள்ள போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு வேற லெவலாக தான் இருக்கு. அப்போ நம்ம இன்னும் உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டோம். மேல இது பயங்கரமா இருக்கு இல்லையா? இல்லை குகை போல இருக்கு. குகை ஆனா இது மட்டும் இந்த கல்லு வச்சு ஏதோ சாந்து வச்சு பூசிருப்பாங்க. இந்த முன்னாடி உள்ள வச்சு ஆங்கிலாம் உள்ளதான் அது இப்ப சேஃப்டி கட்டி கொடுத்துருப்பாங்க.
உள்ள என்ன எல்லாமே நல்லா எழுதி 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 வச்சிருக்காங்க இல்ல Springen kan we springen. Wallah. Springen. Nee. குகையை பாருங்க, இதுதான் குகை. பார்க்கறதுக்கெல்லாம் மணல் திட்டு திட்டா இருக்கு. பார்த்துருங்க பாறை எல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த எல்லாம் மணல் திட்டு திட்டாக இருக்குது. அதாவது இது நம்ம ஊரில் எல்லாம் நம்ம ஊரில் எல்லாம் வந்து இப்போ ஒரு மலை இருக்குது, பெரிய அதிசயம் ஒன்றும் கிடையாது. அதுபோல் இங்கே இந்த பாலைவனத்தில் ஒரு மரம் இருக்குது, மலை இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அதுவும் ஒரு புகை போல் இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பெரிய அதிசயம் தான். அதுபோல் இந்த இதெல்லாம் எப்படி வந்து என்னதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ வந்து பஹ்ரைனில் அரா போட்டு இந்த மாதிரி எல்லாம் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னு நமக்கு யோசிக்கும் போது இதில் இருந்தால் ஒரு வேளை பெருத்தெடுத்து கட்டியிருக்கலான்னு தோணுது. பாருங்கள், இது வந்து நம்ம ஊரில் உள்ள போல் இது கருங்கல் மலையோ இல்லை வெள்ளைக்கல் மலையோ அப்படி ஒன்றும் இல்லை. இது ஏதோ மணல் திட்டு திட்டு போல இருக்குது. பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காண்ணா. பாருங்கள் பாப்பா, நான் இப்போ இந்த கோயிலுக்கு வெளியே நின்றுட்டு ஒரு பக்கம் தான் காட்டி தரேன். இன்னும் இப்போ நேரம் மேலே போகணுச்சுன்னா இன்னும் ஏகப்பட்ட இடம் சுற்றி பார்க்கணுட்டு இருக்குது. நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அப்படியே மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம நண்பர்கள் எல்லாம் இப்போ கீழே தான் நிற்க. நான் இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, ஏற முடியும். ஏறுறதெல்லாம் சரி தான், அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு ஏறும். கீழே விழுந்தா சங்கு தான். அந்த மாதிரி இடத்துலையாக மலையேற்றம் நடக்குது. பின்ன பஹ்ரைனில் வந்து இந்த மலையை நம்ம பார்க்காம மிஸ் பண்ண விடாதுங்கிறதுக்காக தான் இந்த ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்க, இப்போ நான் மலைக்கு நேரம் ஏசம் மேலே வந்துட்டேன். பெரிய மலையாக இருக்கு. நம்ம நண்பர்கள் இப்போ ஒரு ஆள் டேன்னு ஏறிட்டு இருக்காரு. ஏறாம நான் கீழே இருக்கா. வாங்க வாங்க, மேலே ஏறுங்க. மலை பாருங்க, ஃபுல்லாக பறந்து விருந்த மலை. இதெல்லாம் எப்படி உருவாயிருக்கும்னு சொல்லியாச்சுன்னா, ஒருவேளை இது முன்னால் இல்லை, இது கடலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. கடல் பகுதியாக இருந்து ஒருவேளை அது உள்வாங்கி தண்ணியில் உள்வாங்கின பிறகு மலை போல் இருக்குல்ல, அதுதான் இந்த பகுதி போல் தெரியுது. ஆனால் நமக்கு நம்ம அறிவிக்கலாம் அவ்வளோதான் எட்டுது. அதுக்கு மேலெல்லாம் நமக்கு எட்ட மாட்டேங்குது. இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சால் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம இந்த கடல் உள்வாங்கினா இதே போல் தான் பாறைகள் எல்லாம் எப்படி திட்டு திட்டாக இருக்கும். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊரில் வெள்ளைக்கல் பாறையும் இல்லை, அடராது. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்கு, ஒன்றுமே எடுக்க முடிய மாட்டேங்குது. ஒரு சிறிய துண்டை கூட பேர்த்து எடுக்க முடியல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்குறது வேறு லெவலாக தான் இருக்குது. பஹ்ரைனில் இருக்க ஆள் இதை மிஸ் பண்ணாதுங்க, வந்து பாருங்கள். மாலு இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் காரியம் இல்லை. இது போல எல்லாம் பார்த்தா தான் ஒரு நாட்டோட என்னென்ன இதெல்லாம் ஒரு லேண்ட்மார்க் போல். இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். அப்படியே உங்களை சுற்றி காட்டுதான் பாருங்கள். பறந்து விரிந்த மலை தான். இதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல.
ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சுடுங்க, சூப்பராக இருக்கும். அதுபோல் எல்லாரும் சொல்லுவாங்க பைரனில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, இது போல இடத்துல வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். அப்படின்னு பேசு. பைரனில் என்ன இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் இது போல இடங்களுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் இங்கே இவ்வளோ இது இருக்கான்னு. அதில் பாலைவனத்தில் இது போல மலை இருக்குன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அதுபோல் நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். உண்மையாக இருக்குது. ஆனால் திட்டு திட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இப்போ வந்து பார்த்தா அது ஒரு ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கலாம் ஒரு குகை. அந்த அளவுக்கு போல இருக்குது. அது மாதிரி இன்னும் பார்க்கலாம். இன்னும் நாங்கள் மேலே தான் இருக்கேன். இதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நிற்கலாம். இன்னும் ஒவ்வொரு கோயில்களாக பார்க்கலாம். அவங்க மூஞ்சி மட்டும்தான் ஃபேஸ் ஆகுது, ஓகேவா? ஏன்னா இன்னும் உள்ள வாங்க, இன்னும் உள்ள வாங்க. பைப்பு அது எல்லாமே ஆயில் போகிற பைப்பு தான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய ஆழ்குழாய் கிணறு எல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் எல்லாம் தண்ணி தான் அந்தளவுக்கு பெரிய பைப்பு வரும். இங்கெல்லாம் ஆயிலுக்கு போடுறது. இதை தான் இனி ரிஃபைனரி பண்ணி எல்லாம் அதை அதுக்கு மேலே இதில் அந்த அளவுக்கு நமக்கு தெரியல சொல்ல. இருந்தாலும் நான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டி தரேன். அதெல்லாம் பாருங்கள், ஒரு திருவிழாய்க்கு லைட்டு பற்றுறது போல அவ்வளோ நெருப்பு. இது 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் நேரம் காலேஜ் லைட் வந்து பார்த்தா இதை திருவிழாய்க்கு லைட்டு பற்றுறது போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏரியாவும் நல்ல அழகாக இருக்குது. அதில் வியூவே பார்க்கறதுக்கு அடிப்பொலியாக இருக்குது. பார்த்தாலே தெரியுது ஆக்சுவலாக இது கடல் உள் வாங்கினதுன்னு இதை பார்த்தா நமக்கு கிளியராக
வர வரதான் புதிய புதிய ஆட்கள் எல்லாம் நமக்கு நிறைய பழக்கம் கிடைக்குது. இங்கே பாருங்க, இவ்வளவு பறந்து இருந்த மலை இங்கே வந்து கவர்மெண்ட்டு இது எல்லாருக்கும் பார்க்க அலோடு கொடுத்த பிறகு எல்லா பப்ளிக்கும் வந்து பார்த்த பிறகு இங்கே பாருங்க, ஒரு பிளாஸ்டிக் ஒரு பேப்பர் எதுவுமே இல்லை. இதே இது நம்ம நாட்டில் இருந்தால் இந்த மலைக்கு என்ன நிலமை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாதுகாப்பாக எவ்வளோ நீட்டாக இவங்க பார்க்காங்க அப்படின்னு உள்ளது நமக்கு இதிலே தெரியுது. அதெல்லாம் நைட்டு கொஞ்சம் நேரம் ஆக ஆக அங்கே லைட்டு அயல் கம்பெனியில் உள்ள லைட்டெல்லாம் நல்லா வெளிச்சமாக தெரியுது. இவர் எங்கே போனார்? யார்? நித்யானந்தன். டிரைவிங் மட்டும் பார்த்துக்கிட்டு நல்லா தான் இருக்குல்ல. தெரியுது பாருங்களேன், திரடு போல இருக்கு பாருங்க, மேடு போல. இது அதே சமயம் ஒரு 1-2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். அங்கே பாருங்க, அந்த எல்லா இடமும் அங்கே அப்படி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு தோராயமாக ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கலாம், அவ்வளோ தூரத்தில் அந்த இது தெரியுது பார்த்தல. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு இல்லைன்னா முன்னால் இதே போல தான் அந்த மலைகளை போல தான் எல்லா இடமும் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணால் ஒருவேளை இது மலைக்கடியில் அவ்வளோ குகைகளாக தான் இருக்குது. ஒருவேளை முன்னால் ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னால் ஒருவேளை பைரனர்களெல்லாம் இங்கே வாழ்ந்திருக்கலாம், இருக்க வாய்ப்பு இருக்குது, இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த ஆயில் இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இவங்க கொஞ்சம் டெவலப் ஆக இந்த ஆயிலுக்காக எல்லாத்தையும் அடித்து உடச்சி எல்லாம் உடஞ்சி பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அப்படி டெவலப் ஆன பிறகு இவங்க இங்கேருந்து மாறி போயிருக்கல. அது பைரனை பொறுத்தவரை கடலை நிறுத்தி நம்ம செயற்கையாக உருவாக்கப்பட்ட இடம் தானே. அதுபோல் இவங்க அங்கே போக இது தரிசாச்சு அப்படி தெரியுது. இந்த இடத்த பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. அங்கே அவ்வளோ விட்டு அந்த கொஞ்சம் இடம், இங்கே விட்டு இங்கே கொஞ்சம் இடம், இங்கே கொஞ்சம் இடம் சரி பார்த்தல.
இல்லை இங்கே ஒரு இடுக்கு சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்கள், இது மலை நான் நடுவில் நிற்கேன். அதாவது மேலே இருந்து நான் இப்போ ஒரு மலைக்கு நடுவில், அதாவது அடிமட்டம் இல்லாமல் கீழ்மட்டம் இல்லாமல் இருக்கேன். இப்போ ஒவ்வொரு சந்தா இருக்குது, அதான் உங்களுக்கு இப்போ காட்டி தரேன். மேலே பாறையாக இருந்தாலும் இப்போ பாருங்கள், இப்போ தான் ஆக்சுவலாக மலை இந்த நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு இப்போ தெரியும். பார்க்கறதுக்கு பயங்கரமாக தான் இருக்கு. அதில் எல்லாம் திட்டு திட்டாக இருக்கு. இது நடுப்பகுதியில் இப்போ உங்களுக்கு கீழே கீழே பாருங்க, இதுதான் கீழ்மட்டம். மேலே வந்து இது மலைக்கு மேலே, இது நான் நடுவில் நிற்கேன். பார்த்துருக்கு இதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கணும். வேறு எனக்கு வந்தாச்சுன்னா சூப்பராக இருக்கு. கீழே வாரம் அங்கே ஒரு இது தெரியுது, அதையும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே நிற்காங்க. இங்கே ஒரு இது போகுது, பார்ப்போம். பார்த்துட்டு மாதிரி இதுதான். வேற லெவலில் இருக்கீங்க. இடுக்குகளோட வாரம் இதுல பாறை எல்லாம் விழுந்துச்சுன்னா சீன் முடிஞ்சு கோவிந்தா தான். வேற லெவலில் இருக்கு பாருங்க. வந்த இடம் இதுதான், வந்த இடம். இனி அப்படியே வெளியே போயிடும். இனி அப்படியே உள்ள சுற்றி காட்டி தரேன். ஒன்னொன்னா யாரையும் போயிட்டு இருந்தேன்னா வேற லெவல்ல தான் போட்டோ எடுக்கிறேன். அப்படியே இறங்கி போக, அப்படியே இறங்கி எங்க ஆளு இருக்கு. இல்லை லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. மேலே நிற்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஒன்றும் அழுத்துங்க. அப்போ தான் இனி போடக்கூடிய வீடியோவில் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு எங்கெங்கே போகணும்னு நினச்சது, இன்னைக்கு டிராகன் போகணும்னு நினச்சது, இப்போ இதுக்கே நேரம் சரியா போச்சு. பார்க்கலாம். பாருங்க, நம்ம இப்போ கேவ்ஸ் பார்த்தாச்சு. எனக்கு கேவ்ஸ் பார்த்துட்டு அடுத்து டிராகன் ராக் பார்க்க கிளம்பிட்டு இருக்கோம். டிராகன் ராக்ஸ் பார்க்க நம்ம போயிட்டு இருக்கோம். பாப்பா நேரம் குளிர் தொடங்கினால நேரத்தை இருட்டுது. சரி பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணேன்.
ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து கேவ்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்தது இங்கே ட்ராகன் ட்ராக்கு பக்கத்தில் இருக்குதுல, அங்கேருந்து ஒரு 5, அதாவது பஹ்ரைன் கேவ்ஸ் வந்து நம்ம மனாமாயிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்தாச்சுன்னா பஹ்ரைன் கேவ்ஸுக்கு வரலாம். பஹ்ரைன் கேவ்ஸ் பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் தான், ஒரு 2 கிலோமீட்டர் வந்ததுன்னா இந்த ட்ராகன் ட்ராக்கை பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து லேட் ஆகிட்டு நம்ம இனி பார்க்க போகிறோம். மேலே ட்ராகன் ட்ராக்கு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இதுதான் ட்ராக்கு. ஏறது ஈஸி, இறங்குதான் கஷ்டம். வந்துட்டு ட்ராகன் ட்ராக்கு போயிட்டே இருக்கும். 4 பேரை வந்தோம், இப்போ இதில் 3 பேர் தான் போயிட்டு இருக்கு. ஒரு ஆள் வண்டியிலே இருந்துட்டாரு, இந்த மலையில ஏற முடியாதுன்னு. பார்த்துருங்க அப்போ எவ்வளோ ரிஸ்க்குன்னு. கொஞ்சம் லேட்டானாலும் ஏகப்பட்ட ஆள் இருக்குது. தரமட்டத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் வராதா? 100 மீட்டர் உயரம் வராதா? இது மாதிரி பஞ்சாப்ல இருக்க பொற்கோயில் இருந்தது போல அவ்வளோ உயரத்தில் கொண்டு வச்சு. நம்ம ட்ராகன் ட்ராக் வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் ட்ராகன் ட்ராக்கு. இது ட்ராகன் ட்ராக்குன்னு இது எதுக்கு பேர் வந்து இல்லைன்னா, இதோட முகப்பு தோற்றம் வந்து ட்ராகன் போல் இருக்குது. ட்ராகன் பொம்மை போல் அமைப்பு இருக்கிறதுனால தான் இதுக்கு ட்ராகன் ட்ராக்குன்னு பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி சரியாக தெரியலை. இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது அது அமைப்பு வந்து ட்ராகனை போல் தான் இருக்குது. பெரிய பெரிய பாறைகளை குத்தி வச்சது போல் இருக்குது. என்ன பார்த்தல அந்த பாறை வந்து எப்படி இருக்குன்னு வச்சுருந்துன்னா, ஒவ்வொரு அடுக்கடுக்காக இருந்தது போல் இருக்கும். பெரிய பாறையாட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுத்து தூக்கி வச்சது போல். உங்களை பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு உருவமாக தெரியும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ட்ராகனோட வாயின்னு அமைப்பு இருக்கிறது போல் இருக்கும். அதாவது வந்து திறந்து இருக்கிறது இல்லை, ட்ராகன் வாயை வளர்ந்துட்டு இருக்கிறது போல் இருக்குது. பதிலாக இதனால தான் அந்த ட்ராகன் ட்ராக்குன்னு இதை சொல்லுவாங்க. பாருங்கள், நம்ம இனி பார்க்கலாம். ட்ராகன் ட்ராக்கை சுற்றி பார்த்துடலாம். ட்ராகன் ட்ராக்கு மேலே வர ஏறி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியுது இல்லை உங்களுக்கு, இதுதான் ட்ராகன் ட்ராக். பாருங்கள், அதை போல் மிஸ் பண்ணாதுங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா வந்து பாருங்கள். எங்களுக்கு இந்த வீக்கெண்டு நல்ல என்ஜாயாக இருந்து, அதேபோல் எங்கள் ஃபேமிலியோடு வரலாம். வந்து நல்லபடியாக பொழுதுபோக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபுல் திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு போனேன். அதுபோல் இங்கே தான் இந்த ட்ராகன் ட்ராக் பக்கம் தான் அந்த பைக்கு அட்வென்ச்சர் எல்லாம் பண்ணுவாங்க. அது நம்ம இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதனால் நமக்கு அது பார்க்க முடியல. நம்ம அந்த பஹ்ரைன் கேவ்ஸில் பார்த்தோம். சரி 3 பையன் மாதிரி பண்ணாங்க. அதுபோல் இங்கேயும் அடிக்கடி நடக்கும். நமக்கு அது இன்னும் கொடுத்து வைக்கல. இனி வரும்போது அதுபோல் கிடச்சிருந்துன்னா நம்ம கிளியராக பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வந்து பாருங்கள், கண்டு மகிழுங்கள். நம்மளோட தொடர்ந்துருங்க, நம்ம சேனலோட தொடர்ந்துருங்க. நம்ம இதுபோல் இன்னும் நிறைய அட்வென்ச்சர் வீடியோ பண்ணலாம். உங்கள் சப்போர்ட் இருந்தால் நான் இன்னும் நல்ல வீடியோகள் எல்லாம் போடலாம். அதுபோல் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக காத்திருக்கிறோம்.
மலைக்கு மேலே ஏற போறாரு நம்மளால. நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள். இறங்க தலைவர, நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன். ஏற இடம் இல்லைன்னா நம்ம உருவாக்குவோம். வாய்ப்புகள் எப்பவுமே வராது. இது போல வாய்ப்புகள் வண்டியில் இருக்காச்சா? வண்டியில் இருக்குது. பவர் தீர போகுது, அதான் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. இல்லை ஏறக்கூடாதுங்களா? எதுவும் அப்படி ஒன்றும் கிடையாது. உங்கள் தைரியம் தான். சிங்கவனும் மேலே ஏத இமயமலை தலைவரை இமயமலைக்கு விட்டாலும் யாரு கொடி நாட்டிடுவாருன்னு தோணுது. நல்ல ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாரு. அடுத்தது நம்ம சிங்கம் போயிட்டு இருக்காரு. அடுத்த சிங்கம் சிங்கம் மலை ஏறுது. நம்மளால நம்மளுடைய அட்வென்ச்சர் பயணம் வந்தாச்சு. ரெண்டுல ஒன்றும் பார்க்காம விடுவதே இல்லை. வேற லெவலில் இருக்குது மக்களே. அதனால கண்டிப்பா பஹ்ரைன்ல இருக்காலும் மிஸ் பண்ணாதுங்க. வியூன்னா அப்படி அந்த வேற லெவலில் இருக்கு. பாருங்க, டைட்டானிக்ல கூட இப்படி ஒரு போஸ் கிடைக்காது. டைட்டானிக் பிலிம்ல கூட அந்த மாதிரி இருக்கு. வேற தலைவர் அதுக்கு மேலே போயிட்டாரு. முடியுமான்னு பார்ப்போம். வரலாம் 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 வா. சிகரம் தொட்டுட்டோம். இப்போ அவரு நம்ம நண்பர் தான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு மலைக்கு நடுவில் தான் இருக்காரு. இப்போ எதை சொன்னாங்க, தரமட்டத்தில் இருந்து ஒரு 300 அடி உயரத்தில் இருக்கும். 300 அடி உயரத்தில் தான் இருக்கு. இங்கேருந்து கீழே பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. கீழே விழுந்தா ஊதிர வேண்டியதான் சங்கு. பஹ்ரைன்ல வந்து ஒரு அட்வென்ச்சர் வீடியோ பண்ண முடியுமான்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து அந்த குறை இருந்தாச்சு. கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. எல்லாரும் அப்படியே மேலே பாஸ் பண்ணுங்க. தூக்கி போடாங்க, நான் வரேன். இல்லை நான் வரேன். இது எனக்கு கெட்டு இருக்குது. அதனால அப்படியே தருங்க. ஸ்டாண்டர்ட் அப்படி தாங்க. நான் மேலே வியூ எடுக்குது. சூப்பர். உங்களை நான் மேலே போயிட்டு வியூ காட்டி தரேன் எப்படி இருக்குன்னு. மலைக்கு மேலே இருக்கு. இப்போ நான் டேனியல் ப்ரோ தான் இருக்கும். நாங்கள் மலைக்கு மேலே இருக்கோம். இங்கே வந்து மற்ற ஆள்களை போல் அங்கே ஏறக்கூடாது இங்கே ஏறக்கூடாது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு தைரியம் தான். இங்கே வந்து ஏசம் தரையில் இருந்து 300 அடிக்கு மேலே இருக்கோம். நாங்கள் இப்போ மலையில் இறங்கி பாருங்க. மேலே பார்த்தா தெரியும், கீழே அங்கே இருக்கு. வேற பார்த்தல அது ஒன்றும் சரியாக தெரியல, இருட்டுனால. இப்போ நான் உங்களுக்கு பேக்க கேமரா வந்து பஹ்ரைன்ல இருக்காலும் மிஸ் பண்ணாதுங்க. இந்த பஹ்ரைன் கேவ்ஸு, ட்ராகன் ட்ராக்கு இதெல்லாம் பார்க்கணும். ஒரு நாளாவது வந்து பாருங்கள். நல்லா திட்டத்திட்ட மலைகளாக தான் இருக்குது. இந்த ஏரியா வந்து அமைதியாக இருக்குது. அதாவது இங்கே வந்து ஒரு வீக்கெண்டுக்கு வந்து நீங்கள் நல்ல டைம் பாஸ் பண்ணலாம். ஃபேமிலியோட வந்து இடத்தையும் பார்த்தது போல் இருக்குது. நல்ல சுத்தமான காற்று, நல்ல இதாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அந்த இதில் எல்லாம் வந்தாங்க ஒரு மனசு நல்ல நிறைவாக இருக்குது. இப்போ எங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ பார்த்துட்டே இருக்கிற இது வந்து நம்ம இந்தியாவில், நம்ம நாட்டில் ஒரு மலைப்பகுதி எப்படி இருக்குமோ அதே வியூஸ், அதே லுக்கு, அதே ஃபீலிங் வந்து இங்கே இந்த பஹ்ரைனில் இந்த வியூவில் இப்போ இது கிடைக்குது. அந்த அளவு நம்ம நாட்டில் இருக்க எவ்வளோ மனநிறைவு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த
ட்ராக்கில் வந்து இருந்துட்டு பார்த்தாலே அது நமக்கு ஃபுல் ஃபீல் ஆகுதுல இருக்கு. அதுக்கு அதனால் யாரும் மிஸ் பண்ணாதுங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் இது கொடுத்து வைக்காது. அதே போல் பைரனில் இருக்காது மிஸ் பண்ணுன்னாக்கி நீங்கள் ஒரு நல்ல ஒரு சான்ஸை தவற விட்டது போல் இருக்கும். அதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுபோல் இனியும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுபோல் போகும்போது உங்களை நான் நைட் வியூ கூட காட்டி தரேன்.
ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு. இனி நம்ம போய் ஒரு டீயை குடிச்சிட்டு எரி கிளம்ப வேண்டியதுதான். கேட்டுக்கோங்க வீடியோ எடுக்கலாமா இல்லையா? அதான் நம்ம தலைவர் டீயோட எப்படி பாஸ் ஆத்துட்டியா? இதான் நம்ம ஒரு டீ கரெக்டா? நம்ம டீ தான் ஃப்ரெஷ் மில்கா ஒரு சமோசா சமோசா வேணும். ಸಮೋಸಾ ಚಿಕನ್ ಸಮೋಸಾವಾ இதுல எல்லாம் தெரிஞ்சா போவேன். இது மற்ற ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம மேலே பைரன் கேவ்ஸ் பார்த்துட்டோம், ட்ராகன் ராக்ஸ் பார்த்துட்டோம். அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு வியூஸ் நாம்லாம் வரும்போதெல்லாம் நான் காட்டி தந்திருக்கேன். இப்போ நம்ம வீடியோ முடியோட நல்ல வந்தாச்சு. இனி நம்ம இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த உங்களுக்கு பொன்னான நேரத்துக்கு நன்றி.